ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் தித்வா புயலை எதிர்கொள்ள அரசு அதிகாரிகள் 24 மணி நேரமும் பணியில் ஈடுபட வேண்டும். முதலமைச்சர் ரங்கசாமி அதிரடி உத்தரவு. புயல் வந்தாலும் புதுச்சேரியில் பாண்லே பால் தங்கு தடையின்றி கிடைக்கும். பாண்லே நிர்வாகம் உறுதி. புதுச்சேரியில் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டவர்களுக்கு தரமான உணவு வழங்க ஏற்பாடு. மாவட்ட ஆட்சியர் நேரில் சென்று ஆய்வு. சோலைநகர் பகுதியில் மீனவர்கள் படகுகளை பாதுகாப்பான இடங்களில் நிறுத்தி வைப்பு. புதுச்சேரியை நெருங்கும் தித்வா புயலினால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. தித்வா புயலை எதிர்கொள்ள புதுச்சேரியில் அரசு அதிகாரிகள் 24 மணி நேரமும் பணியில் ஈடுபட வேண்டும் என முதலமைச்சர் ரங்கசாமி அதிரடி உத்தரவிட்டுள்ளார். புதுச்சேரியில் தித்வா புயலை தொடர்ந்து சனிக்கிழமை காலை முதல் மழை பெய்து வருகிறது. இதனால் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியுள்ளது. இந்நிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி இந்திராகாந்தி சிலை சதுக்கம், மலைமடை அடைகள் சாலை, காமராஜர் சாலை, நேரு வீதி பகுதியில் வாகனத்தில் சென்றபடி பார்வையிட்டார். தித்வா புயலை எதிர்கொள்ள அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் மாவட்ட ஆட்சியர் அனைத்து இடங்களையும் பார்வையிட்டு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் கூறினார். காரைக்காலில் அனைத்து கிராம மக்களுக்கும் வருவாய்த்துறை சார்பில் உணவு வழங்க அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் அந்தந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினர்கள் மூலம் மழைநீர் தேங்கிய பகுதிகளில் மக்களுக்கு உணவு கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். ரெயின்போ நகர், கிருஷ்ணா நகர் உள்ளிட்ட இடங்களில் தண்ணீர் தேங்காத வகையில் வாய்க்கால்கள் தூர்வாரப்பட்டுள்ளதாகவும் அந்தந்த பகுதிகளுக்கு தண்ணீரை வெளியேற்ற மின் மோட்டார்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். கனமழை, புயல் எதிரொலி காரணமாக அரசு அதிகாரிகள் 24 மணி நேரமும் பணிபுரிய வேண்டும் என அவர் உத்தரவிட்டுள்ளார். புதுச்சேரியில் பாண்லே பால் தடையின்றி கிடைக்கும் எனவும் புயல் காரணமாக பற்றாக்குறை ஏற்படும் என மக்கள் பீதியடைய தேவையில்லை என பாண்லே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தித்வா புயல் காரணமாக புதுவை மாநிலத்திற்கு வெளியிடப்பட்டுள்ள வானிலை எச்சரிக்கை கருத்தில் கொண்டு பால் மற்றும் பால் பொருட்களுக்கு பற்றாக்குறை இல்லை என்பதை பாண்லே நிர்வாகம் உறுதியளித்துள்ளது. பால் ஆலையில் போதுமான அளவு கையிருப்பு வைக்கப்பட்டுள்ளதாகவும் மேலும் தொடர்ச்சியான விநியோகத்தை உறுதி செய்வதற்காக பால் உற்பத்தி மற்றும் விநியோக குழுக்கள் 24 மணி நேரம் உழைத்து வருவதாகவும் பாண்லே நிர்வாகம் அறிவித்துள்ளது. பொதுமக்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய எந்த நேரத்திலும் தேவையான அளவு பாலை வழங்க பாண்லே நிறுவனம் முழுமையாக தயாராக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிகப்படியான பால் பாக்கெட்டுகளை பதுக்கி வைக்கவோ அல்லது தேவையில்லாமல் சேமிக்க வேண்டாம் எனவும் பாண்லே நிர்வாகம் சார்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் புயல் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களுக்கு உணவு வழங்குவதற்கான ஏற்பாடுகளை மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். தித்வா புயல் காரணமாக புதுச்சேரியில் 2 நாட்களாக கனமழை பெய்து வரும் நிலையில் தாழ்வான பகுதிகளில் வசிப்பவர்களை அருகில் அமைந்துள்ள பல்வேறு அரசு பாதுகாப்பு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டு பேரிடர் மேலாண்மை துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் சார்பாக அவர்களுக்கு உணவு உள்ளிட்டவை வழங்கப்பட்டு வருகின்றன. மேலும் தங்குவதற்கான அடிப்படை வசதிகளும் செய்து தரப்பட்டுள்ளன. இதன் ஒரு பகுதியாக லாஸ்பேட்டையில் அமைந்துள்ள அக்ஷய பாத்ரா உணவு தயாரிக்கும் கூடத்தை ஞாயிற்றுக்கிழமை காலை மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். அங்கு 80,000 பேருக்கு உணவு தயாரிப்பதையும் பார்வையிட்டு ஆட்சியர் அவர்கள் உணவின் தரத்தையும் சோதித்து பார்த்தார். மேலும் புதுவையில் உள்ள அனைத்து பாதுகாப்பு முகாம்களும் தங்க வைக்கப்பட்டுள்ளவர்களுக்கு சரியான நேரத்தில் அந்தந்த முகாம்களுக்கு பாதுகாப்பாகவும் சுத்தமாகவும் உணவு எடுத்து செல்லுமாறும் குறிப்பிட்ட நேரத்திற்குள் அவர்களுக்கு உணவு பரிமாறும்படியும் கேட்டுக்கொண்டார். மேலும் அவர்களுக்கு சுத்தமான குடிநீர் உள்ளிட்டவைகளும் வழங்குமாறும் ஆணையிட்டார். இதன் தொடர் நிகழ்வாக மாவட்ட ஆட்சியர் லாஸ்பேட்டையில் அமைந்துள்ள தனியார் பள்ளி முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ள நரிக்குறவர்கள் மற்றும் பழங்குடியினர் மக்களை பார்வையிட்டு அவர்களுக்கு உணவு பரிமாறுவதை ஆய்வு மேற்கொண்டார். மேலும் அவர்களிடம் சரியான உணவு வழங்கப்படுகிறதா மற்றும் அடிப்படை வசதிகள் உள்ளன குறித்தும் கேட்டறிந்தார். மேலும் அந்த முகாமினை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சோலைநகர் பகுதியில் உள்ள மீனவர்கள் அரசின் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்றி கடல் சீற்றம் அதிகரித்துள்ளதால் தங்களது படகுகளை பாதுகாப்பான இடங்களில் நிறுத்தி வைத்துள்ளனர். புதுச்சேரியில் தித்வா புயல் காரணமாக பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. புதுச்சேரியில் மணிக்கு 60 முதல் 80 கிலோமீட்டர் வரையிலான வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நிலையில் புயல் கரையை நெருங்கும் நேரத்தில் காற்றின் வேகம் அதிகரிக்கக்கூடும் என்பதால் கடலோர கரையில் வசித்து வரும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இந்த புயல் கரையை நெருங்காமல் கடற்கரை ஓரமாகவே கடந்து செல்லும் எனவும் கூறப்படுகிறது. கடலோர பகுதியில் உள்ள மீனவர்கள் தங்களது உடைமைகளை பாதுகாப்பாக பத்திரப்படுத்தி வருகின்றனர். அந்த வகையில் புதுச்சேரி மீனவர் நலத்துறை விடுத்துள்ள எச்சரிக்கையை பின்பற்றி முத்தியால்பேட்டை சோலைநகர் பகுதியில் உள்ள மீனவர்கள் தங்களது படகுகளை பாதுகாப்பாக கரையின் ஓரம் கட்டி வைத்தும் மீன்பிடி உபகரணங்களை பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு சென்று பத்திரப்படுத்தி வருகின்றனர்.
கடலின் சீற்றம் அதிகரித்து வருவதால் ஆங்காங்கே கடல் அரிப்பும் ஏற்பட்டு வருகிறது. ஏனாமில் தடை செய்யப்பட்ட 500 கிலோ போதைப் பொருட்களை மினி லாரியுடன் பறிமுதல் செய்து காவல்துறையினர் அதிரடி நடவடிக்கை மேற்கொண்டனர். புதுச்சேரியின் பிராந்தியமான ஏனாம் இந்திரா காந்தி சதுக்கம் அருகே உதவி ஆய்வாளர் புனிதராஜ் மற்றும் காவல்துறையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது அந்த வழியாக வந்த மினி லாரி ஒன்று மறித்து காவல்துறையினர் ஆவணங்களை கேட்டனர். அப்போது மினி லாரி ஓட்டுநரும் உரிமையாளருமான ரமேஷ் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்துள்ளார். இதனால் அவர் மீது காவல்துறையினருக்கு சந்தேகம் எழுந்தது. உடனே மினி லாரியை சோதனையிட்ட போது பெட்டி பெட்டியாக தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் கடத்தி வருவதை கண்டுபிடித்தனர். இதனையடுத்து மினி லாரி உரிமையாளர் ரமேஷை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை நடத்தினர். அப்போது அவர் விசாகப்பட்டினத்தில் இருந்து விற்பனைக்காக கடத்தி கொண்டு வரப்பட்டதாக தெரிந்தது. மேலும் 500 கிலோ போதைப் பொருட்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். இந்த வழக்கில் சிறப்பாக செயல்பட்ட ஏனாம் காவல்துறையினரை காவல் கண்காணிப்பாளர் வரதராஜன் பாராட்டினார். புதுச்சேரியில் ஞாயிற்றுக்கிழமையான 30/11/2025 அன்று மழை வெளுத்து வாங்கும் என்றும் 60 கிலோமீட்டர் முதல் 80 கிலோமீட்டர் வரை காற்று வீசக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனையொட்டிய வட இலங்கை கடற்பகுதிகளில் நிலவிய தித்வா புயலானது வடதிசையில் நகர்ந்து சனிக்கிழமை மாலை 5:30 மணியளவில் வேதாரண்யத்திற்கு கிழக்கே 80 கிலோமீட்டர் தொலைவிலும், காரைக்காலுக்கு தென்கிழக்கே 100 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுச்சேரிக்கு தெற்கு தென்கிழக்கே 190 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னைக்கு தெற்கே 290 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டிருந்தது. இதைத் தொடர்ந்து வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை வட தமிழகம், புதுவை மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளுக்கு அருகே உள்ள தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளை அடையக்கூடும். நிலையில் புதுச்சேரியில் ஞாயிற்றுக்கிழமை காலை 8:30 மணி அளவில் 75.3 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த புயலின் காரணமாக மேலும் மழை அதிகரிக்கக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. புதுச்சேரி மணவெளி தொகுதிக்குட்பட்ட புதுக்குப்பம் மீனவ கிராமத்தில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான செல்வம் நேரில் சென்று புயல் பாதிப்புகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டு அப்பகுதி மக்களுக்கு தேவையான உதவிகளை வழங்கினார். வங்கக்கடலில் உருவாகியுள்ள டிட்வா புயலினால் தற்போது புதுச்சேரியில் பெய்து வரும் கனமழை காரணமாக மணவெளி சட்டமன்ற தொகுதி புதுக்குப்பம் மீனவ கிராமத்தில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான செல்வம் நேரில் சென்று அப்பகுதியில் ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதா என பார்வையிட்டார். மேலும் புதுக்குப்பம் கிராம பஞ்சாயத்தார் மற்றும் பொதுமக்களுடன் கலந்துரையாடி மீன்பிடி தொழிலுக்கு செல்ல முடியாத காரணத்தினால் அப்பகுதி மக்களுக்கு தேவையான இரவு உணவு வழங்க ஏற்பாடு செய்தார். மேலும் மழையினால் பாதிக்கப்பட்ட வீடுகளுக்கு தனது சொந்த செலவில் தார்பாலின் வழங்கினார். மேலும் மீனவ மக்களின் படகுகளை பாதுகாப்பான இடத்தில் வைப்பதற்கு உதவி புரிந்ததோடு புயலின் ஆபத்தை உணராமல் கடற்கரையில் வேடிக்கை பார்க்க வந்த பொதுமக்களிடம் அறிவுரை வழங்கி அவர்களை அங்கிருந்து வெளியேறும்படி கூறினார். காவல்துறை, வருவாய்த்துறை ஆகிய துறை அதிகாரிகளிடம் தொடர்பு கொண்டு அந்த பகுதிக்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு அறிவுரை வழங்கினார். தித்வா புயல் நெருங்கி வரும் நிலையில் புதுச்சேரி துறைமுகத்தில் 5ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. தித்வா புயல் கரையை கடக்காமல் கரையை தொட்டபடி பயணிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கரை அருகே வந்து நின்று வடகடலோர மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் மழையை கொட்ட தயாராகி வருகிறது. நிலையில் சனிக்கிழமை இரவு முதலே விட்டு பெய்து வரும் மழை ஞாயிற்றுக்கிழமை வெளுத்து வாங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. புயல் கரையை நெருங்குவதால் காற்றின் வேகம் அதிகரிக்கக்கூடும் என்றும் மீனவர்கள் யாரும் கடலுக்குள் செல்ல வேண்டாம் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இதனை அறிவிக்கும் விதமாக புதுச்சேரியில் துறைமுகத்தில் 5ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. புயல் கரையை நெருங்க அந்த புயல் எச்சரிக்கை கூண்டு எண்ணும் மாறுபடும் என்பது குறிப்பிடத்தக்கது. கனமழையால் பாதிக்கப்பட்ட அரியாங்குப்பம் தொகுதி சண்முகா நகரில் குடிசை வீட்டில் வசிக்கும் குடும்பங்களுக்கு
தார்பாயினை அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் தனது சொந்த செலவில் வழங்கினார். புதுச்சேரியில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் அரியாங்குப்பம் தொகுதியில் ஏராளமான குடிசை வீட்டில் வசிப்பவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். முதல் கட்டமாக அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சண்முகா நகர் பகுதியில் மழையால் பாதிக்கப்பட்ட குடிசை வீட்டில் வசிக்கும் 30க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு சுமார் 50,000 ரூபாய் மதிப்புள்ள தார்பாயினை அண்ணா திராவிட முன்னேற்ற கழக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அடுத்து வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 11,900 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 1,890 ரூபாய். மீண்டும் முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் தித்வா புயலை எதிர்கொள்ள அரசு அதிகாரிகள் 24 மணி நேரமும் பணியில் ஈடுபட வேண்டும். முதலமைச்சர் ரங்கசாமி அதிரடி உத்தரவு. புயல் வந்தாலும் புதுச்சேரியில் பாண்லே பால் தங்கு தடையின்றி கிடைக்கும், பாண்லின் நிர்வாகம் உறுதி. புதுச்சேரியில் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டவர்களுக்கு தரமான உணவு வழங்க ஏற்பாடு, மாவட்ட ஆட்சியர் நேரில் சென்று ஆய்வு. சோலை நகர் பகுதியில் மீனவர்கள் படகுகளை பாதுகாப்பான இடங்களில் நிறுத்தி வைப்பு, புதுச்சேரியை நெருங்கும் தித்வா புயலினால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.